ஆவியான தெய்வமே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உணர்ந்து வல்லமையாய் இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. மீண்டுமாய் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போதே வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியான தெய்வமே, இதோ பாவ சேற்றிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ எது உண்மை, எது பொய், எது தூய்மையான வாழ்வு, எது பாவமான வாழ்வு எங்களுக்கு தெரியாது. காரணம், இதோ எல்லாவற்றையும் நாங்கள் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம். எங்கள் வாழ்வை மாற்றும் நன்மையானதை எங்களுக்கு கற்றுத்தாள். எது உண்மை, எது தூய்மை என்பதை எங்களுக்கு கற்றுத்தாள். இதோ உலையான அந்த சேற்றிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை தூக்கி எடுத்தரணும். ஆவியிடம் ஜெபிப்போமா? உலையான சேற்றினின்று ஆவியானவரே, தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியான தெய்வமே, இதோ சீனாய் மலையிலே நீ இறங்கி வந்து அந்த இஸ்ராயேல் மக்களை ஆட்கொண்டி. எண்ணிக்கை நூல் 11:25 மாறு நாம் வாசிக்கிறோம். பின்னர் ஆண்டவர் மேகத்திலிருந்து இறங்கி வந்து அவரோடு பேசினார். அவரிலிருந்து ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கும் அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைமாக்கு உரைத்தார்கள். Praise the Lord. 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 இதோ ஆவியானவர் வரும்போது என்னுடைய இறைமாக்கு இருக்கும், என்னுடைய வாழ்வு இருக்கும், என்னுடைய பலன் இருக்கும். ஆவியானவரே, அன்று சீனாய் மலை மீது இறங்கி வந்து அந்த மக்களின் தாகத்தை தணித்தது போல எங்கள் வாழ்வையும் மாற்றும். ஜெபிப்போமா? சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. கரமுயர்த்தி ஆவியானவரே, அன்பின்
ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே இப்போதே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியான தேவனே, உம்முடைய வரங்களால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எசாயா 11:2 ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அளிக்கும் என்று சொல்லி இறைவசனம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதே ஆவியின் வரங்கள் இதோ நம் ஒவ்வொருவர் மீதும் இப்போதே பொழியப்படட்டும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கரங்களை உயர்த்துவோம், ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வரங்களால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. இதோ நான் எழுந்து ஜொலிக்க, உமக்காக உழைக்க வரம் தாரும். கேட்போமா? ஆவியின் வரங்களினால் ஆவியானவரே எம்மையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. கர்மயத்துவமா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே வாரும். இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. மீண்டுமாக இப்போது வாரும். இப்போதே ஆவியானவரே வாரும், எங்கள் மீது இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே வாரும், எங்கள் குடும்பத்திலே வாரும், எங்கள் பணி செய்கின்ற இடங்களிலே வாரும், எங்கள் இருளடைந்த வாழ்வில் வாரும். நன்றி ஆண்டவரே.